ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான உடம்புக்கு ரொம்பவே சத்தான வெந்தய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி அரிசியையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 கிலோ அளவு இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். வெந்தயம் கொஞ்சம் அதிகமான நேரம் ஊறணும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நான் வெந்தயத்தை கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் வெந்தயம் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தயத்தை அரைச்சிக்கலாம். வெந்தயம் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துட்டு நான் 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உளுந்து மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்குறது இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃப்ளஃபியான மாவாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு பேட்ச் மாவையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் 2 பேட்ச் மாவையுமே அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் வெந்தய மாவு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலான தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக ரவை மாதிரி இருந்தால் போதும், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவையும் வெந்தய மாவோடு கலந்துக்கலாம். உங்களோட கை வச்சு நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கரைச்சிக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். நான் நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுருந்தேன். பாருங்கள் காலையில் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கல் சூடுபடுத்திக்கலாம். கல் சூடானதுக்கப்புறமா நான் 1/2 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. வெந்தய தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஹோலாக வர ஆரம்பித்த உடனே 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான வெந்தய தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.